இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம செக்யூரிட்டி என்ன தம்பி ஐடி கார்டு எங்கப்பா அப்படின்னு கேட்காம இருக்க நாள். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோயலா காலேஜோட அலுமினி டே. காலேஜ் உள்ள என்ட்ரானோடனே நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ஒன்றே பாஸ்ட்டு போயாச்சு. அது அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே படித்தாங்களே செலிபிரிட்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து க்யூட்டாக ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு அலுமினி வாலில் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட் உள்ள என்ட்ரானோம். அட்டனன்ஸ் சீட்டில் சைனை போட்டு உள்ளே உட்காரலான்னு பார்த்தா கையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த டேகையும் ஒரு 5 ஸ்டாரையும் கொடுத்து உள்ளே அனுப்பிவிட்டாங்க. ஆக்சுவலி இந்த டே இன்னும் மெமரபுளாக ஆக்குனது இந்த ஜூனியர்ஸ் தான். சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் உட்காந்தோடனே ஒரு 3-4 சாங்ஸ் சூப்பராக பாடினாங்க. அதுக்கப்புறமா எடிட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பழைய மெமரிஸ்லாம் அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருச்சு. ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங்கிற மாதிரி உட்காந்துட்டு என்ன திடீர்னு பேச சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலி என்னன்னா ஒரு 20 சீட்டு கொடுத்து அந்த சீட்டில் ஒரு கொஸ்டின் எழுதி அதை எடுங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சீட்டில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, தட் ஒன் திங் யூ லெஃப்ட் அன்சேட் டு யுவர் ஃபெலோ மேட்ஸ். எனக்கு உடனே என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்படி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தோம், அதுதான் ஞாபகம் வந்தது. நானே ஆஃப்டர் காலேஜ் கோவிட் லாக்டவுனில் தான் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம வந்து உடம்பு பார்த்துக்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லியும் 20 இல்லைனா 30 நிமிஷம் ஆச்சும் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றத நான் பேசியிருந்தாங்க. அப்புறம் இட்ஸ் டைம் ஃபார் குரூப் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வெளில வந்தால் நம்ம அண்ணன் டீ சமோசா போண்டாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி அண்ணனை பார்த்துட்டு எப்படி சாப்பிடாம போகிறதுன்னு எல்லாத்துலேயும் ஒன்று சாப்பிட்டோம். இந்த காலேஜ் படித்த எந்த வருஷம் சீனியராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அண்ணாவை தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. காலேஜ் படிக்கும்போது நாங்கள் அவசரத்தில் காலைல சாப்பிடாம வரும்போதெல்லாம் அண்ணாவோட டீயோட போண்டா தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் அண்ணாவுக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு மெயின் ஈவெண்ட் எனக்கு ஸ்டேஜ் ஆண்டு வந்துட்டோம். நம்ம ஆக்டர் சூர்யா சார் அப்புறம் ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ் மேன்ஸ்க்குலாம் அவார்டு கொடுக்குறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. My dear family, 30 years, நான் 92-95 batch. Again I feel like a student walking into the campus. That's what Loyola does to you. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கேட் ஆண்டு வரும்போது தான் 100 பூங்கான்னு சொல்லிட்டு போன வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். போய் இப்போ அஃபிஷியலாக பார்க் ஆகிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா சர்ச் முன்னாடி நின்று பேசாத நாளே கிடையாது, இல்லை அந்த பக்கம் போகாத நாளே கிடையாது. அப்படியே எங்கள் கௌசல் கேந்திர டிபார்ட்மெண்ட்டுக்கும் காலேஜுக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.